அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மகேஷ். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த தர்மசாஸ்திரத்துல எல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஆனா ஏதோ எனக்கு தெரிஞ்சதை படிச்சதை எனக்கு பிடிச்சத கொஞ்சம் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுல இறங்கியிருக்கேன். குற்றம் குறை இருந்தது கண்டிப்பா இருக்கும், மன்னிச்சிருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டிஸ்கிளைமரை போட்டாச்சு. ஸோ இங்க வாங்க, இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட் இது. இப்போ பாத்தீங்கன்னாக்கா தர்மம்னா என்ன, வாட் இஸ் தர்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, தர்மங்கிறது எது தாங்கி நிக்குதோ அதுதான் தர்மம். புரியுதுங்களா? எது தாங்கி நிக்குது அதுதான் தர்மம். சோ தர்மம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, சூக்ஷ்மமானது. நம்மளுடைய கட்டிடத்துடைய அடித்தளம், ஃபவுண்டேஷன், அதுல நம்ம கண்ணுக்கு தெரியுதா? நமக்கு தெரியறது இல்லைல்ல. அது சூக்ஷ்மமா இருக்குது, மறைஞ்சி இருக்குது. அதுதான் தர்மம். தர்மம் நமக்கு மறைஞ்சி இருக்கும், ஆனா அதை நம்மளால உணர முடியும். தர்மம் இல்லாட்டி நம்ம இருக்க முடியாது. தர்மம் மனிதனுக்கு மட்டும் தான் தர்மமா கேட்டீங்கன்னா கிடையாது. மிருகத்துக்கும் தர்மம் இருக்கு. எல்லாத்துக்கும் தர்மம் இல்லாம இல்லவே இல்லை, எதுவுமே கிடையாது. மிருகத்துக்கு எப்படிப்பா தர்மம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த மிருகம் கூட, நாய் கூட இருக்குன்னு வச்சுங்களேன், அது கூட தர்மமா தான் இருக்கு. அதனுடைய அது நமக்கு விசுவாசமா இருக்குது. தானுங்களா? அதே போல ஒரு சிங்கம், புலி எடுத்தீங்கன்னா கூட அதோடைய குடும்பத்துக்கு அது விசுவாசமா தான் இருக்கு. புரியுதுங்களா? அது தேவைக்கு மேல எதுவும் எடுத்துக்கிறது இல்லை இயற்கையிலிருந்து. மிருகங்களை பொறுத்த வரையில மனிதனாவது பரவாயில்ல, அடிச்சு புடிச்சு சாப்பிட்டு சேர்த்து வைக்கிறான். எந்த மிருகத்துக்கும் சேர்த்து வைக்கிற குணம் கிடையாது. எறும்பு மாதிரி, தேனி மாதிரி ஒரு சிலர் சேர்த்து வச்சாலும் கூட எந்த மிருகமும், பெரிய மிருகம் எதுவுமே சேர்த்து வைக்கிறதே கிடையாது. சேர்த்து வைக்கிறது கிடையாது. மனிதன் மட்டும்தான் பெரிய மிருகம், சேர்த்து வைக்கிற மிருகம். புரியுதுங்களா? சோ அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா, சேர்த்து வைக்கும் போது அவனுடைய பேராசை ஜாஸ்தி ஆகுது. ஜாஸ்தி ஆகும் போது என்ன ஆகுது, அவன் இன்னும் அடையணும், இன்னும் அடையணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு சொல்லிட்டு ஒரு திருப்தியே இல்லாம போயிட்டு. சோ இது தர்மம்னா என்ன அப்படின்றதுக்கு தெரிஞ்சதுனாக்கா, அவன் வந்துட்டு மனிதன் நம்மளாமே செப்பனிட்டுக்கிறதுக்கு இது வசதியா இருக்கும். ஸோ தர்மன்றது எது தாங்கி நிற்குதோ அதுதான் தர்மம். அப்படின்னும் போது, அதாவது என்ன சொல்றது, ஆஹ் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக அப்படின்னு ஒண்ணு. தர்மத்தை நீ காப்பாத்தினா தர்மம் உன்னை காப்பாற்றும். தர்மத்தை நீங்க காப்பாத்தல அப்படின்னா தர்மம் உங்களை காப்பாற்றும். சரிங்களா? சோ அதுதான் பேசிக்கா சொல்லக்கூடியது தான். சரிங்களா? சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா, சதுர்வித புருஷார்த்தம் சொல்றாங்க சாஸ்திரம் சொல்லுது. சதுர்வித புருஷார்த்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சதுர் நாலு, நாலு விதமான புருஷார்த்தங்கள், லட்சியங்கள் இருக்கணும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லுது. ஒண்ணு வந்து தர்மம். தர்மம்னா தெரியும், அதாவது அறம். சாதாரண தமிழ் சொல்ல போனா அறம். தர்மம். அர்த்தம். அர்த்தம்னா செல்வம். காமம், இச்சை. சாதாரணங்களா இச்சை. நாலாவது மோட்சம். இந்த மூணு தர்ம அர்த்த காமம் நல்லா நமக்கு வந்துட்டு அதுபடி நம்ம நடந்தோம்னா மோட்சம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதனாலதான் திருவள்ளுவரே கொடுத்தீங்கன்னா, அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் எழுதினாரு. மோட்சத்தை பத்தி எழுதல. ஆனா மோட்சத்தை பத்திய கருத்துக்களை இந்த 1330 குறள்லயே அவரு கொடுத்திருக்காரு. அதனால அவருக்கு தெரியாமலாம் கிடையாது. ஒரு மகா பெரிய ஞானி. சரிங்களா? சோ அந்த மாதிரி இந்த நாலு விதமா தான் புருஷார்த்தங்கள் பிரிக்கப்படுது. சரிங்களா? இப்போ எல்லாத்துக்கும் பேசிஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா தர்மம் தான். தர்மத்தின்படி தான் நீங்க வந்துட்டு பொருள் சம்பாதிக்கணும். தர்மத்தின்படி தான் நீங்க இன்பம் துய்க்கணும். தர்மத்தின்படி வாழ்ந்தாதான் மோட்சம் கிடைக்கும். சரிங்களா? நான் என்ன செய்யறேன், ஊரெல்லாம் கொள்ளடிக்கிறேன். கொள்ளடிச்சிட்டு நான் தர்மம் பண்றேன். 4 பேருக்கு நான் தான தர்மம் கொடுக்குறேன். அப்ப வந்துட்டு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அது மோட்சத்தை கொடுக்காது. அதர்மம் பண்ணி சம்பாதிக்கிறீங்க. தர்மம் பண்ணி சம்பாதிக்கும் போது அப்போ ஆனா அது சேரக்கூடிய பாவம் சேர்ந்து போகுது இல்லையா? அது வந்துட்டு போகாது. தர்மத்தின் வழி சம்பாதிச்சு அதுல 4 காசு மிச்சப்படுத்தி நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் நமக்கு சுதந்திரங்களா. சோ நம்முடைய பாரதத்துடைய கலாச்சாரத்துக்கும் மற்ற நாகரிகங்கள், பண்டைய நாகரிகங்கள், பாரசீக நாகரிகம், லைக் பார்த்தீங்கன்னாக்கா கிரேக்க ரோமானிய நாகரீகம், பாரசீக நாகரிகம், சுமேரிய நாகரிகம். சரிங்களா? சோ அவங்கெல்லாம் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, அந்த சுமேரிய நாகரிகம்ன்றது இப்ப இல்லை. கிரேக்க ரோமானியர்கள் இப்ப இல்லை. ஆனா பாரதிய நாகரிகம் இன்னும் இருக்குது. சரிங்களா? ஒரு 800 வருஷம் இன்வேஷன்
1000 வருஷம் அடிமைத்தனத்துக்கு அப்புறமும் நம்ம இருப்போம் அப்படின்னா ஏதோ ஒண்ணு இங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இந்த வருஷங்கள்ல. என்னன்னா தர்மத்தை ஒழுங்கா காப்பாத்திட்டு இருக்கோம். அதுதான் மெயின். சோ தர்மத்தை காப்பாத்துறது அப்படிங்கிறது நம்மளுடைய டிஎன்ஏலே இருக்குது. நம்ம மன்னர்கள் பாத்தீங்கன்னாக்கா ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உபன்யாசம் பண்றதுக்காக ஒவ்வொரு பெருமாள் கோவில் வாசல்லையும், ஒவ்வொரு கோவில் வாசல்லையும் பாத்தீங்கன்னா மகாபாரத மண்டபம்னு சொல்லிட்டு பல்லவ மன்னர்கள் கட்டியிருப்பாங்க. மகேந்திரவர்ம பல்லவர், நரசிம்மவர்ம பல்லவர், பின்னாடி வந்து பல்லவர்கள் கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் தர்மத்தை சொல்றதுக்காக தான். சரிங்களா? சோ தர்மத்தை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் இவர் சொல்லுவார், சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், நம்முடைய மத மதத்தை வந்துட்டு மறந்துட்டோம், நம்மளுடைய தர்மத்தை மறந்துட்டோம். தர்மத்துக்கு பதிலா நமக்கு ஆன்மீகம் மறந்துட்டோம். இதுக்கு பதிலா நம்ம பொருள் ஈட்டுவது தான் நம்ம தர்மம்னு நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா 3 தலைமுறையில நம்ம சிவிலைசேஷனே, நாகரிகமே காணாம போயிடும் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல இருக்குது. பட் அது வந்து நிறைய நான் வந்துட்டு இல்ல பாசிட்டிவான விஷயங்களையும் பார்க்கிறேன். தர்மத்தை கைவிடாம காப்பாற்றுறவங்களையும் பார்க்கிறேன். நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள்ல நம்ம வந்துட்டு தர்மம்னா என்னது அப்படின்றத வந்துட்டு டீட்டெயில்டா பார்க்கும்போது நம்ம வந்துட்டு ராமாயணம், மகாபாரதம் டச் பண்ணலாம் நம்ம. ஸோ இது ஃபர்ஸ்ட் எபிசோட். இதோட முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.